ஜவுளி ஏற்றுமதியில் 20.78% பங்களிப்புடன் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து 2,85,769 கோடி ரூபாய் மதிப்பில் ஜவுளி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் இருந்து அதிகளவாக 59,345 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதியாகியுள்ளது. குஜராத்தில் இருந்து 43,907 கோடி ரூபாய் அளவிற்கும், மகாராஷ்டிராவில் இருந்து 32,951 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஜவுளி ஏற்றுமதி நடைபெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக ஹரியானாவில் இருந்து 30,046 கோடி ரூபாய் மதிப்பிலும், உத்தரப்பிரதேசத்தில் இருந்து 28,220 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஜவுளி ஏற்றுமதி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தமிழகத்தில் உள்ள நூற்பாலைகளுக்கு தேவைப்படும் பஞ்சு, விஸ்கோஸ், பாலிஸ்டர், கழிவு பஞ்சு ஆகிய மூலப்பொருட்கள் போதுமான அளவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஜவுளித்துறையினர் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போல தமிழகத்திலும் ஜவுளி தொழில்துறைக்கு மின்கட்டண சலுகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தவிர துறை சார்ந்தவர்களிடம் ஆலோசனை நடத்தி புதிய ஜவுளி கொள்கையை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்கின்றனர்.